ஹாய், நான் உங்கள் ஹெலன்ஜி. இன்னைக்கு ஒரு புது தகவல் சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி உண்டு. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா பணம். பணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணுங்க. ஒருத்தர் நல்லவங்களா வாழ்கிறதுக்கு கூட பணம் வேணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பணம் வேணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பணம் வேணும். அதாவது நம்மளுக்கு வருமானம்ன்றது நல்ல வழியில் வர்றதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு சில பேர் நம்ம தெய்வ காரியங்களில் ஈடுபடுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சில பேர் ஜெம்ஸ்டோன் போட்டுப்போம். சில பேர் ருத்ராட்சம் இருக்குது, பூஜைகள் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக சிம்பிள் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்மளுக்கு சிம்பிள், அதாவது வரைகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ரெய்க்கியில் தான் இருக்குது. இது பேர் மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாரை நீங்கள் டெய்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ரேணுகா தேவி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரேணுகா தேவி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக பெருகும். ஸோ நான் அந்த சிம்பிளை நான் காட்டுறேன். இந்த ப்ரோக்ராம் முடிவில் காட்டுறேன். அதுலேயே ஆரோ மார்க்ஸ்லாம் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அது மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3லாம் போட வேண்டாம். அது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுற விஷயம். ஆனால் அதை டெய்லி அதை க்ரீன் இங்க்குனால அதை வரைஞ்சிட்டு அதில் கீழே எனக்கு பணம் வரணும், என்னோடய தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டு அதை நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பர்ன் பண்ணிட்டாவோ இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டாவோ போகிறோம். உங்களுக்கு பணவரவு செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ரேணுகா தேவி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை இன்னைக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த ரேணுகா தேவி மந்திரத்தையும் நீங்கள் டெய்லி 108 தடவை சாண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை எழுதி உங்கள் பர்ஸில் உங்கள் பீரோவில் எழுதி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பண வரவு இருக்கும். அதாவது கொஞ்ச நாளாவது டெய்லி எழுதுகிற வேலையை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எழுதினீங்கன்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா இது சுபமான விஷயத்தில் நல்ல விஷயத்தில் உங்களுடைய வருமானம் பெருகும். இப்போ முதல்ல நான் ரேணுகா தேவி மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ரேணுகா தேவி ஐயம் க்ளீம் ஸ்ரீம் சர்வகாரியம் சாதய சாதய ஸ்வாகா. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகுங்க. ரேணுகா தேவி மந்திரம் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் செல்வம் எப்படி வருதுன்றதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இப்போ நான் அந்த சிம்பிள் காட்டிட்டு அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த சிம்பிள் தாங்க மிடாஸ் சிம்பிள். மிடாஸ், இது பேர் மிடாஸ். அந்த மிடாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளை நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுதினாவோ எனக்கு வேணும், எனக்கு பணவரவு வேணும், நான் ரொம்ப ரிச் ஆகணும், என்னோட தொழில் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லி எழுதி வச்சுட்டு போனால் இல்லைனா எழுதிட்டு பர்ன் பண்ணிட்டு போனால் அப்போது உங்களுக்கு வருமானம் பெருகும். அதை எழுதிட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சு பாருங்கள். அப்போ கூட உங்களுக்கு காசு பணம் நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நல்ல விஷயத்தில் யாருமே கஷ்டப்படாத செய்கிற விஷயம். உங்களுக்கு பணம் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு மந்த்ராஸும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி மிடாஸ் ஸ்டார் பற்றியும் சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் பண வரவுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன்.